வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் சாம்பார் சாதம், ரச சாதம், பருப்பு சாதத்தோட இந்த மாதிரி கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க வாழைக்கருவாடு. இந்த கருவாடை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். உப்பு சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி இது உப்பு கருவாடு தான். இப்போ மிளகாத்தூளை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கருவாடை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பேரே உப்பு கருவாடு தான், அதனால் உப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். மீதம் இருக்க கருவாடை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் அப்படியே இருக்குது. அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கருவாடில் ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பொரிச்சு வச்சுருந்த வாழைக்கருவாடை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயத்தையும் இந்த கருவாடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்கருவாடு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.